அவர் யாரெல்லாம் குறி வச்சு பார்க்குறாரு அப்படின்றத வச்சு நமக்கு தெரியும். ஒன்று செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, KN நேரு, இவங்க 3 துறை. இடைத்தேர்தலில் சில பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஏன்னா திமுக காரவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இவர் ஒர்க் பண்ணுறாரா, அல்லது அதிமுக காரவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஒர்க் பண்ணுறாரு, அல்லது சீமான இடைத்தேர்தல் துடிக்கிறாரு. DMK தான் பாருங்க, பிஜேபி கொண்டு ஒரு சட்டத்துக்கு வந்து அவங்க துணைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு இவர் ஒரு நீங்கள் ஒரு கனிமொழி கூட அவங்க சொன்னாங்க, நீங்கள் வேற ஏதோ பிளான் பண்ணுறீங்க, எம்பிகளுக்கு மட்டும் லெட்டர் அனுப்புறீங்க, கட்சி தலைவர்களுக்கு அனுப்புகிறேன், நாங்கள் எப்படி வருது, இது மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா? சார் வணக்கம். வணக்கம் மேம். தவறு நடந்ததுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு, அதை திறக்க வேண்டிய நேரத்தில் நான் திறப்புன்னு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. ஒரு தவறு நடக்கும்போது அப்பயே ஸ்பாட்லேயே ரியாக்ட் பண்ணணும், ஏன் லேட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன பிளாக்மெயில் எதுவும் பண்ணுறாரா விஜய் அவர்கள்? அதாவது நீங்கள் இந்த 3 துறை சார்ந்த ஃபைல் என் டேபிள் இருக்குது, நான் எப்போ திறக்கணுமோ அப்போ திறப்பேன் அப்படின்னு அவர் பேசுனது தான் நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க. இது ஒன்றும் பெரிய ரகசியமான விஷயம் இல்லை. அன்னைக்கு நிதியமைச்சர் என்னைக்கு சொன்னாரோ அவர் யாரெல்லாம் குறி வச்சு பார்க்குறாரு அப்படின்றத வச்சு நமக்கு தெரியும். ஒன்று செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, KN நேரு, இவங்க 3 துறைகள். ஏவாவேலு, KN நேரு இப்போ சட்டமன்றத்தில் ஆக்டிவ் அதிகமாக இருக்கிறனால அப்படி டார்கெட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிடையாது. அது பை நேச்சராகவே அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தாங்க. பொதுப்பணித்துறை இப்போ அது ஆதரவு பார்க்குறாரு. நகராட்சி நிர்வாகத்துறை அது முதல்வர் விஜய் அவர்களே ஆச்சரியப்படுத்த வகையில் அவர் தன் கைவசம் வச்சிருக்கிறார். அவர் பல திட்டங்கள் வச்சிருக்காரு. அதாவது உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் பொழுது அந்த உள்ளாட்சி தேர்தலை எப்படி நடத்தணும்னு அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதற்காக அந்த துறையை அவர் கையிலேயே வச்சிருக்கிறார். அதை நேரடியாக மேயரை தேர்ந்தெடுக்கக்கூடிய, சேர்மனை தேர்ந்தெடுக்கக்கூடிய மெத்தடை கொண்டு வரணும்னு ஒரு திட்டம் இருக்கிறதா கேள்விப்படுறோம். அப்புறம் இந்த குடிநீர் வழங்கல் முறையிலையும் அவர் அதுக்கு உள்ளாட்சித்துறைக்கும் அதுக்கு தொடர்பு இருக்குது. ஆனால் இவர் நகராட்சி நிர்வாகத்துறையில் இவர் தன் கைவசம் வச்சிருக்காரு. உள்ளாட்சி அவர் ஆனந்த் தானே வச்சிருக்கிறாரு. தேர்தல் முறைகள்லாம் சிடி நிர்மல்குமார் வச்சிருக்காரு. அப்போ இப்படி அவர் இருக்கிறது 3 பேர் தான் அவருடைய ஹைலி டார்கெட்டு. செந்தில் பாலாஜி மேலே அவருக்கு ஏன் அவர் கோபமாக இருக்காருன்னு நாம் அது விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை. கரூர் சம்பவங்கள் இப்படி நம்ம தொடர்ந்து அதை விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏவாவேலு அப்படின்ற அவருடைய துறை அவருக்கு ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் மறைமுகமாக அவர் அதை அனுபவிச்சார். நகராட்சி நிர்வாகத்துறை KN நேரு வச்சிருந்தார், ஏவாவேலு தான் பொதுப்பணித்துறை வச்சிருந்தார். அப்போ இதுதான் ஹைலி. அதில் இந்த மதுவிலக்கு இன்னும் நிறைய துறையின் கீழே அவருக்கு இருக்கு. இது மெயினாக இந்த 3ஐயும் டார்கெட்டாக வச்சிருக்கிறார். அவர் சொன்ன விதம் என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னா உங்களை எதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க, இது இன்னொரு மாற்று 2 திராவிட கட்சியும் வேண்டான்னு சொல்லி பல நடிகர்களாக இருக்கட்டும் பல பேர் முயற்சி செஞ்சு ஊழலற்ற நிர்வாகத்திறன்னு சீமான் அவர்கள் எத்தனை வருஷமா கத்துறாரு, கத்துன்னு கத்துறாரு. இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு அந்த சீட்ல எதுக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க? அப்போ நீங்க எப்படி கொடுத்து தடவி கொடுத்து போற மாதிரி தான் இருக்குது பேசும். இல்ல அந்த மாதிரி இல்ல, அப்படி இல்லை. அவருடைய பேச்சினுடைய முழு தொகுப்பையும் பாத்தீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்புறம் நடந்த என்ன ஆகுன்னு சொல்லி அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர் சொல்றாரு. அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சரியான எப்போ நான் ஓப்பன் பண்ணுவேனோ அப்போ ஓப்பன் பண்ணுவேன். தேர்தல் இடைத்தேர்தலில் சிலர் பேருக்கு நல்லது நடக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை டேக் யூஸ் பண்றாரு. ஸோ அவர் ஒரு கிரவுண்ட் பாலிடிக்ஸ் இறங்கி அடிக்கிறதுக்கு ஒரு அட்வைஸோ அவர் திங்க் பண்றாரு, இன்னொருத்தர் அட்வைஸ் பண்றவங்களே செய்யறாரு. இப்போ இடைத்தேர்தல் நெருங்கும் பொழுது இதை ஓப்பன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 3 துறையின் கீழே அது துறை என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். நம்ம இதுதான் அவங்களுடைய. இப்போ நம்ம நேற்று இந்த மின்சார கொள்முதல் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கொள்முதலுக்கான கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வீட்டில் ரைடு நடந்துச்சு. அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜினுடைய வீட்லேயும் ரைடு நடந்துச்சு. அப்போ இவர் என்னன்னா ஒரு காங்கிரீட்டான ப்ரூஃப் அவர்கிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். லீக்கேஜஸை கண்டுபிடிச்சிருக்கிறாரு, அதை இன்னும் அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க கிட்ட ஆத்தென்டிகேட்டடாக சில நேரம் இருக்காது. இப்போ இதுல ஒரு ஊழல் நடந்திருக்கு, ரைட், அது எப்படி நடந்தது, யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, ஆமா அதுதான் டைம், அதுதானே அவங்க டைம் ஒழிய இவங்க இதுல இவ்வளவுலாம் நடந்திருக்கு. அப்போ இவங்களுக்கு புள்ளி விவரங்களோட ஆதாரங்களோட ஒரு வழக்கு பதிவு செய்யணும். இதுல இப்போ அரப்பூர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் ஏவாவேலு மேல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த இதுல திருவண்ணாமலையில மண் அல்ல ஒரு ஏரியில இருந்து பெரிய அளவில் எடுத்த கேஸ், ஏற்கனவே சவுடு மண் அள்ளின கேஸ் அவர் பொன்முடி மேலெல்லாம் இருக்கு, இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அது அந்த வழக்கில் தான் அவருக்கு ஒரு முறை பதவியெல்லாம் இழந்து நின்னார். அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு ஆபத்து அவங்க 3 பேருக்கும் தயாராக தான் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய துறைகளில் அவங்க கலெக்ட் பண்றாங்க. இதுல ஒரு பெரிய அளவில்
இன்னும் சொல்லப்போனால் துரைமுருகன் அவர்கள் வகித்த துறையின் கீழே கூட அவர் நிறைய கனிம வளங்கள் இதுல எல்லாம் ஒரு பெரிய அளவில் அவர் மேலே டார்கெட்லாம் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக சொல்றாங்க. இடைத்தேர்தலில் நல்ல சில பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா என்ன திமுக காரவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இவர் ஒர்க் பண்றாரா, அல்லது அதிமுக காரவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஒர்க் பண்றாரு, அல்லது சீமான் இடைத்தேர்தல் நடக்கணும்னு துடிக்கிறாரு, அவருக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு வழக்கு போறாரு, பேசினா நல்லது நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா? இல்ல அது ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்மெண்ட் தான். அது எழுதி வச்சு படிக்கலைன்னா அவர் உதயநிதி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் அவங்க பேசுறதுக்கு நம்ம ஒரு டிக்ஷனரி வைக்க வேண்டியது இருக்குது. அது வந்து என்ன இப்படி சொல்லியிருப்பாரா அப்படி சொல்லியிருப்பாரா எதை வச்சு சொன்னாருன்னு சில பேருக்கு நல்லதுன்னா அவர் கட்சிக்காரங்களுக்கு நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அதாவது அவர் இடைத்தேர்தல் வருகிற பொழுது அவர் அந்த கோப்புகளை திறப்பதற்கும், ரெண்டாவது இன்னும் துல்லியமான ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்கிறாரு. அது இடைத்தேர்தல் வரும்பொழுது அவர் வந்து நிச்சயமா வெளியிட்டு தான் தீரணும். இதுதான் அவருக்கு அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா எப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த நகர்ந்து கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது அவர் பயங்கரமா ட்ரை பண்ணார். இது வந்து ஒரு ஊழல் ஆட்சின்னு நிரூபிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணார். அப்போ அவங்களுக்கு உடனடியாக எடுத்தோடனே ஜெயிலில் சில பேரை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அது அவங்களுக்கு மேலே அனுதாபம் வந்துடும் அப்படின்றதுனால கொஞ்சம் நிதானமாக பண்ணுறாரு. ஆனால் இந்த ஓவர் நிதானமும் நாங்கள் இது வந்து ஒரு பிளாக்மெயில் மாதிரி நாங்கள் எடுக்கிட்டு இப்போ இதே மாதிரி தான் வந்து முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டே இருந்தார். அதான் கொடநாடு வழக்கு எடுத்தோம்னா என்ன தெரியுமா, நினைச்சாவே நீங்க நடுங்குறீங்க அப்படின்னு எடப்பாடி பத்தி பேசிக்கிட்டே இருந்தார். இந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறோம் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் எதுவுமே செய்யாம போனார். இதெல்லாமே கூட ஒரு திமுக மீது நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. அறப்போர்லாம் பேசி 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 ஓஞ்சாங்க. அப்ப அந்த மாதிரி வர நிலைக்கு போகாம உண்மையான தவறு நடத்திருந்தா யாரா இருந்தா நான் என் கட்சியில சேர்ந்தவங்க அப்படி பேசினார் இல்லையா, சமீபத்தில் சட்டமன்றத்தில் சொன்னாரல்ல, யாருன்னு பார்க்க மாட்டேன், என்னுடைய மினிஸ்டர் என்னுடைய இதுல அது என் கட்சியில சேர்ந்து என் கூட எவ்வளவு வருஷம் இருந்தாங்கன்னு நான் பார்க்க மாட்டேன், தப்புன்னு ஒரு லஞ்சமே ஏதோ வாங்கினா உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன்னு பேசினேன். இதே முதல்வர் விஜய் அவர்கள் இப்பொழுது நான் ஓபன் பண்ணாம பாத்துக்குங்க அப்படின்னா ரொம்ப ஓவரா பேசுனீங்கன்னா ஓபன் பண்ணிடுவேன் அப்படின்னு அர்த்தமா? அது அந்த தொனி சரியில்லை. அவர் யார் தவறு செய்திருந்தாலும் அது சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டியது ஒரு ஆளுங்கட்சியினுடைய கடமை. தொகுதி மறுவரையை விஜய் அவர்கள் கடுமையா எடுத்தாங்க. ஆகஸ்ட் 12 ஒரு தீர்மானம் கூட தீர்மானம் சட்டமன்றத்திலே நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு அமித்ஷா அவர்களோட தென்மண்டல மாநாட்டில் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதுக்கு ஆதரவா இருக்கணும், ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு விஜய் அவர்கள் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டதான் நமக்கு செய்தி இல்லை. அவர் வந்து ஒரு 20 பக்கங்கள் கொண்ட ஒரு கடிதத்தில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பங்கம் வராமல் தமிழ்நாட்டுக்குனுடைய பிரதிநிதித்துவத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை குறையில்லாமல் நடக்கணும் அப்படின்னா இப்போ அவங்க வந்து அதிகப்படுத்தி தானே தர போறாங்க. அதாவது இதுல வந்து ஒரு 2 மேஜர் விஷயங்கள் இருக்கிறது. அதாவது டீலிமிட்டேஷன்ல நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒன்று வந்து இது வந்து இப்போ வந்து சென்சஸின் அடிப்படையில் செய்யப்படவில்லை, பின்னால செஞ்சிருவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அப்போ இதை வந்து அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு திரு எடப்பாடி அவர்கள் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசும் பொழுது விஜய் அவர்களுடைய ரியாக்ஷன் நீங்க பார்க்கணும். அவர் ரொம்ப கூர்மையா கேட்டுட்டு இருந்தாரு. அப்படியா, இது வந்து குறைய போறதில்ல, இது வந்து உள்துறை அமைச்சர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, அப்போ அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இது கூட்டணி கட்சிகள் காங்கிரஸும் இடதுசாரிகள் குறிப்பாக திரு சு வெங்கடேசன் அவர்கள் தான் இப்போ இருக்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது 7.18 நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய 39 எம்பிக்கள் குறையாது 59 ஆகுறாங்க. இது வந்து இதுல எந்த பிரச்சனையும் யாருக்காவது இருக்கா? இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. இல்ல இப்ப கொடுத்துட்டு அப்புறமா குறைச்சிடுவாங்க இந்த சென்சஸ் முடிஞ்ச உடனே. அந்த மாதிரி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னால் அது உள்துறை அமைச்சகத்துல சந்திப்புல அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அந்த மாதிரி செய்ய முடியாது, ஒரு முறை செஞ்சிட்டோம் அப்படின்னா இது மாதிரி மறுபடியும் பாராளுமன்றத்திற்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது தான். இப்போ எப்படின்னா 81 அந்த 2A பிரகாரம் வந்து இப்போ பண்ணியே ஆகணும், பாப்புலேஷன் பேஸ்டு பண்ணாதான் அடி வாங்கும். இந்த மாதிரி நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா இது எந்த விதமான வகையிலையும் குறையாதுன்னு அவர் ஒருவேளை உணர்ந்துட்டா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இப்போ சில விஷயங்கள் இப்போ சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து குறிப்பிட்டாங்க 18 லட்சம் பேர் ஒரு எம்பிக்கு இருக்கிறாங்க. இது ஒரு 5-6 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் அதிகபட்சமாக வந்து போகும்போது நிறைய அளவில் ஃபண்டிங் வரும். மாநில அரசு ஒரு தொகுதிக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டிங் வரும். இது தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எப்படின்னா எம்எல்ஏக்கள் அதிகமாகிறது, உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிகமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்னு இது எந்த வகையிலையும் மாற்ற முடியாதுன்னு ஒரு உள்துறை அமைச்சத்தின் கீழ் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா விஜய் அவனுடைய செயல்ல மாற்றம் இருக்கும். நாம பின்னால வரக்கூடிய செய்தி ஏன்னா சிடி நிர்மல்குமார் அப்படி இல்லைன்னு மறுத்திருக்கிறார், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு. அது நம்ம வரக்கூடிய செய்திகள் என்ன நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் திரு விஜய் எப்படி சட்டமன்றத்தில் போய் கேட்பாங்க. ஏன்னா இவர் போய் கேட்டார் இல்லையா,
இப்போ மேகதாட்டை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது பில்ஸே வராம டக்குன்னு இவர் வந்து ஒரு தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு ஒன்று கூட்டினார் இல்லையா, அது கூட டிஎம்கே வரல. டிஎம்கே தான் பாருங்க பிஜேபி கொண்டு ஒரு சட்டத்துக்கு வந்து அவங்க துணைக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு வந்து இவர் வந்து ஒரு நீங்க கூட கனிமொழி கூட அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து வேற ஏதோ பிளான் பண்றீங்க, எம்பிகளுக்கு மட்டும் லெட்டர் அனுப்புறீங்க, கட்சி தலைவருக்கு அனுப்புறேன், நாங்க எப்படி வருது இந்த மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. இப்போ அது அந்த என்னன்னு தெரியல அப்படின்னு தெரியல. அப்போ திமுகவை நாங்கள் அம்பலப்படுத்தி விட்டோம் அப்படின்னு வந்து கூட திரு ராஜ்மோகன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார். அப்ப இங்க போகும்பொழுது ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து ஏன்னா தென் மாநிலங்கள் தான் அதிகமா எதிர்க்கிறது, அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கலாம். அவர் கொடுக்கறதுல ஓகே நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா நிச்சயமா அவர் ஆதரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் அவர்கள் வந்து ஆதரிப்பது எதிர்ப்பது எந்த எஃபெக்டும் கிடையாது. ஒரு எம்பி கூட அவருக்கு கிடையாது. அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் தான் கொஞ்சம் அவர்கள் கூக்குரல் இடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை இவர் கன்வின்ஸ் பண்ணுவோம், அல்லது இவர் வந்து எந்த முடிவும் டிக்ளேர் பண்ணினாலும் எந்த எஃபெக்டும் கிடையாது. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு எம்பியும் தூக்கி கடைசியா பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துட்டாங்க. அதனால கூட்டணி கட்சிகள் அவங்க முடிவு வேணா அவங்க எடுத்துக்கிறதுல விஜய் அவர்கள் தற்போது எதிர்ப்பு நிலைப்பாட்டை வந்து ப்ரூவ் பண்ண அப்படிதான் எதுக்கு இவங்க அதை ட்ரை பண்ணாங்க. அதை இன்னைக்கு மேல திமுகவும் செய்யும், என்ன வேணாலும் நடக்கும். இது வந்து ஒரு முக்கிய முடிவா நம்ம பார்க்க முடியாது. அவர் எடுத்து ஒன்றும் ஆக போறது இல்லை. எதிர்த்தோ ஆதரிச்சோ ஒரு எம்பி கூட இல்லாத ஒரு செஞ்சு என்ன பண்ண போறாரு. தொடர்ந்து பல்வேறு அரசியல் விஷயங்களை பேசணும் சார். உங்க கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.